மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருவருக்குமே கடவுள் எழுதிய விதிப்படி தான் அனைத்தும் நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு காளி எழுதிய விதியின்படி உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றம், ராசி அமைப்பு, சனி பகவான், குரு பகவானின் நிலை, இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, உங்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், குடும்பத்தின் நிலை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி செல்லும், பணம் குவிய என்ன பண்ணணும், எப்போது தான் கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒழியும் அப்படின்ட்டு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகும் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் தெய்வ பலத்தால் பல செய்ய முடியாத செயல்களை கூட செய்து முடிப்பீங்க அப்படின்றது தான் காளி எழுதிய விதியாக இருக்கின்றது. மன தெளிவோட, கவனமாக, பொறுமையோட, பொறுப்போட எந்த ஒரு செயலையும் செய்து முடிப்பீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். வருமானம் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு சீராகவே இருக்கும். ஆனால் பெருசாக சேமிப்புகளில் ஈடுபட முடியலையே அப்படின்ற கவலையும் அடிக்கடி உங்களுக்கு வந்து போகும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. எவ்வளவு பணம் தான் வந்தாலும் சேமிக்க முடியாத ஒரு நிலை தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. நண்பர்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏமாற்றப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படின்றதுனால அவங்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவதும் தள்ளியே இருப்பதும் நல்லதுன்னே சொல்லணும். உண்மை உங்களுடைய பக்கமே இருந்தாலும் சில நேரங்களில் விட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னா எந்த ஒரு விவகாரத்திலையும் சச்சரவுகளை நீங்கள் தவிர்த்து விடலாம். உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களுக்கும் தக்க அறிவுரைகளை வழங்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். முக்கியஸ்தர்களிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்திடும். சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயர்வதை நீங்கள் கண்கூடாக காண்பீங்க. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான நிலையை நீங்கள் உருவாக்கி வைத்திருப்பீங்க. செய்யக்கூடிய தொழில் அப்படின்றது சீராக நடந்தாலும் உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரதான் கூடும். இதை பொருட்படுத்தாமல் உங்களுடைய கடமைகளில் கருத்தாக இருந்தீங்கன்னா மிக பெரும் வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெறுவீங்க. ஒரு சில நண்பர்களிடம் இருந்து உதவிகளை கூட பெறுவீங்க. முக்கிய விஷயங்களில் நண்பர்களை கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நண்பர்களில் யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படின்றத அறிந்து கொண்டு அதன் பிறகு அவங்க கிட்ட போய் ஆலோசனை செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக பெரும் முன்னேற்றத்திற்கு செல்லும். உடல் ஆரோக்கியம் அப்படின்றது சிறப்பாகவே இருக்கும். பெரிய அளவில் இயற்கையான முறையில் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது வரவே வராது. பெற்றோருக்கு நெடு நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் நிச்சயம் மறையும். புதிய உடற்பயிற்சிகளை கற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய வீட்டிற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கக்கூடிய அளவிற்கு வசதி வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பெருகும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும். ஒவ்வொரு வருடத்தின் இறுதி மாதத்தில் செய்யக்கூடிய தொழிலில் மிக பெரும் உயர்வை காண்பீர்கள். அரசாங்க வழியில் உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வாராக்கடன் என்று நீங்கள் நினைத்திருந்த கடன்கள் எல்லாம் திரும்பி வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நிகழ்ச்சி, அப்படி ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். திக்கு முக்காடி போவீங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் எல்லாமே தங்கு தடையின்றி நடக்கும். புது வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. எதிரிகளின் பலம் குறைந்திடும். உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் சமூகத்தில் அதிகமாகிடும். உங்களுடைய பேச்சு கணீர் என்று ஒலிக்கும். எதிர்பாராம காரியங்கள் எல்லாம் மடமடன்னு நடந்தேறும். இது அனைத்துமே குரு பகவானால் நிச்சயம் நடக்கும்.
குடும்ப பொறுப்புகளை தனியாக ஏற்று வெற்றிகரமாக நடத்தக்கூடிய காலம் உங்களுக்கு அமையும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தவறுகளை திருத்தி கொண்டு அலுவலக வேலைகளில் கவனம் செலுத்துவீங்க. மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுபவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. சக ஊழியர்கள் உங்களுடைய வேலையை பகிர்ந்து கொள்வாங்க. மற்றபடி அலுவலக வேலை விஷயமாக சிறு சிறு பயணங்களை செய்து லாபத்தை பார்ப்பீங்க. வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா தங்களுடைய வியாபாரத்தை தங்கு தடையின்றி நடத்துவீங்க. உங்களுக்கு எல்லாமும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா தொண்டர்களிடம் சற்று விட்டு கொடுத்து போங்க. கட்சி ரீதியாக மிக பெரும் பொறுப்பு உங்களை தேடி நிச்சயம் வரும். பல வழிகளில் கட்சி ரீதியாக மிக பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் காண போறீங்க. உங்களுடைய வருமானம் அப்படின்றது அரசியல் ரீதியாக இரட்டிப்பாகக்கூடிய காலம் கூட நிச்சயம் வரும். மேலிடத்தின் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எதையும் தைரியமாக செய்து முடிப்பீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுக்கு ஏதோ ஒன்றுனா உங்களை சுற்றி இருப்பவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு அரசியல் ரீதியாக மிகச்சிறந்த செல்வாக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்தே தீரும். உங்களை யாராலும் அசைக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அரசியல் ரீதியாக செல்வாக்கு சொல்வாக்கு அனைத்தும் உயரக்கூடிய காலகட்டம் வந்து சிறப்பான அளவிற்கு கட்சி ரீதியாக நீங்கள் முன்னேறிடுவீங்க அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அலைந்து திரிந்து காரியங்களை சாதித்த காலமெல்லாம் போய் உட்கார்ந்த இடத்திலிருந்தே அனைத்து காரியங்களையும் சாதிக்கக்கூடிய வல்லமையை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் என்பது காளியின் விதியாக இருக்கின்றது. குடும்பத்தில் பண பற்றாக்குறை அப்படின்றது பெருசாக வராது. அப்படியே வந்தாலும் அதை தீர்ப்பதற்கான வழியும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, கொடிகட்டி பறக்கக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்கின்றது. சனி பகவான் குரு பகவான் உங்களுக்கு உங்களுடைய மிதுனம் ராசிக்கு பக்க பலமாக இருந்து பல நன்மைகளை செய்ய காத்து கொண்டிருக்கின்றனர். பல சுப பலன்களை கொடுப்பார்கள் அப்படின்றதும் எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கும் எப்போதுதான் விடிவு காலம் பிறக்குமோ என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிக பெரும் அளவில் நன்மை உண்டாகக்கூடிய காலகட்டம் என்றால் அது ஜனவரி பிப்ரவரி மாதம்தான். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2 மாதத்தில் பிரபலங்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. கிரக நிலை கிரக மாற்றத்தின் காரணமாக விஐபிகள் பிரபலங்கள் இவங்களுடைய நட்பு கிடைத்து மிக பெரும் அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க. குறிப்பாக செல்வாக்கு உயரப்போகின்றது. அவங்களால லாபத்தை பார்க்க போகிறீங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னா அந்த பிரபலங்களின் நட்பு மூலமாகத்தான் நிச்சயம் தீரும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எடுத்ததை எடுத்தபடி முடிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு ராகுகேது பகவான்கள் தருவார்கள். குறிப்பாக எந்த ஒரு விஷயத்துக்காகவோ முன்கூட்டியே யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க. இதை என்னால் செய்ய முடியும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை கூட உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். ஆகையால் வாக்கு கொடுத்துட்டு அதன் பிறகு ஒரு செயலை செய்வதை விட வாக்கு கொடுக்காம ஒரு செயலை செய்து முடிப்பது தான் உங்களுடைய மிதுனம் ராசிக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் அடிக்கடி சில பிரச்சனைகள் சண்டைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் இல்லாதவாறு உங்களுடைய திறமையால் சமயோஜித புத்தியால் அனைவரையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார என்னதான் சிறு சிறு பிரச்சனைகள் சண்டைகள்னு ஏற்பட்டாலும் அது அனைத்தையும் சரியான முறையில் கொண்டு செல்லக்கூடிய நிலையை உங்களுக்கு பத்திரகாளி வழங்குவார். நீங்கள் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தீங்க, ஆன்மீக வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களை தேடி நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் வரும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் எந்த வழிபாட்டை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம். அதாவது எனக்கு பெருமாள் பிடிக்கும், எனக்கு சிவன் பிடிக்கும், விநாயகர் பிடிக்கும், முருகன் பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு அவங்களுக்கு ஏற்றாறு போல கடவுளை பிடிக்கும். எந்த கடவுளை பிடிக்கும் அப்படின்றது முக்கியம் இல்லை. இந்த கடவுளை தான் வணங்கணும் அப்படின்றதும் முக்கியம் இல்லை. யாரை வேண்டுமானாலும் நீங்கள் வணங்கலாம். உங்களுடைய மனதில் நல்ல எண்ணங்கள் மட்டுமே இருந்தால் போதும்.
உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வெற்றி நிச்சயம் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுளால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் காளியால் எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எல்லா விதத்திலையும் கிரகங்களினுடைய நிலைகள் பல நேரங்களில் சாதகமாகத்தான் இருக்க போகின்றது. ஆகையால் அந்த கிரகங்களின் நிலையை பொறுத்து நீங்கள் பல சாதனைகளை செய்ய போகின்றீர்கள். உங்களுக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டம், ராகு கேது மாற்றங்கள், ராகு கேது பெயர்ச்சி காலகட்டம், இந்த மாதிரியான காலகட்டங்களில் பல நல்லது நடக்கும். குறிப்பாக சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சி காலகட்டத்தில் கெட்டது தான் நடக்கும். சனி பகவான் வக்கர நிலையில் இருப்பார், ஆகையால் எந்த ராசிக்கும் நல்லது நடக்காது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஒவ்வொருவருடைய பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் அவங்களுக்கு பலன்கள் கிடைக்கின்றது. சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கும்போது நல்லதை செய்தவங்களுக்கு தீய பலன்கள் கிடைக்குமா என்ன? கிடைக்காது. அப்படி தான் நீங்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பொறுத்து தான் உங்களுக்கு அனைத்துமே நடக்கும். கடவுள்களின் ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா? உங்களை தண்டிப்பார்களா, உங்களை ஒதுக்கி வைப்பார்களா, அல்லது நல்லது செய்வார்களா அப்படின்றது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மூலமாகத்தான் தீர்மானிக்கப்படுகின்றது. நல்லதை செய்தீங்கன்னா நிச்சயம் கடவுளால் நல்லது நடக்கும், கிரகங்களினால் நல்லது நடக்கும். உங்களுடைய ராசியின் அமைப்பு அப்படிதான் இருக்கின்றது. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரகங்களின் நிலை உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகின்றது. மற்ற ராசிக்காரர்களை விட மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு, தெய்வ வழிபாடு ஆர்வம் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா செல்ல வேண்டும் அப்படின்றதுல மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்போதுமே அலாதி பிரியம்தான். ஊட்டி, கொடைக்கானல் என்று இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா செல்லணும், எங்கேயாவது ஊர் பயணம் போய்கொண்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்களுடைய மனதில் அதிகம் இருக்கும். இயல்பிலேயே இப்படிப்பட்ட ஒரு குணத்தை கொண்டவர்களாக இருப்பவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பது காளியின் எழுதப்பட்ட விதியாக இருக்கின்றது. குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, வியாபார ரீதியாக அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை போல வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு நிலையிலையும் ஏற்றம் முன்னேற்றம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையும் படிப்படியாக முன்னேற்றத்திற்கு செல்லும். குறிப்பாக ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்கும்போது நீங்கள் திருமண வாழ்க்கையில் மிக பெரும் அளவில் முன்னேற்றத்தை காண்பதற்கான ஒரு நிலை அப்படின்றது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதத்தில் வரும். உங்களுடைய வாழ்க்கை துணையால் பெரிய முன்னேற்றத்தை காண்பீங்க. மிக பெரும் யோகமும் அதிர்ஷ்டமும் வாழ்க்கை துணையால் அடிக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பில் சிறப்பாக செயல்படுவீங்க. நண்பர்களை மட்டும் நம்பிடாதீங்க. நண்பர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா பெரிய தோல்விகளை தான் முடியும். தன்னிச்சையாக செயல்படுங்க. ஆசிரியர்களுடைய பேச்சை மட்டும் கேளுங்க. இருந்தாலும் உங்களுடைய முடிவே இறுதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய முடிவு நிச்சயம் வெற்றியில் முடியும் அப்படின்றதுலையும் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. எல்லா வகையிலையும் பல நன்மைகளை பெறக்கூடிய ராசியாக இருக்கக்கூடிய உங்களுடைய மிதுனம் ராசிக்கு அனைத்து ரீதியாகவும் ஏற்றங்கள், முன்னேற்றங்கள், யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் அடிக்க காத்து கொண்டிருக்கின்றது. கிரகங்கள் சனி பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான்கள், குரு பகவான் அப்படின்ட்டு அனைவருமே உங்களுக்காக, உங்களின் முன்னேற்றத்திற்காக பல நல்ல பலன்கள், சுப பலன்களை தருவார்கள். வீண் விரய செலவுகள் கூட சுப செலவுகளாக உங்களுக்கு மாறும் நிலையும் யோகமும் இருக்கின்றது. நீங்கள் ஈடுபடவே கூடாது. உங்களுடைய பலவீனம் அப்படின்னா அது லாட்டரி, ரேஸு, பங்கு சந்தையில் அதிக முதலீடு செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்திடணும். இதில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய பெரிய பலவீனம் ஆகிவிடும். சொன்னதை சொன்னபடி செய்து காட்டக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள். அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலமே. யாரை நம்பியும் எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கிடாதீங்க. நண்பராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய முடிவுகள் தான், நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இறுதியாக இருக்கணும். உறவினரை கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க.
குடும்பத்தில் இருப்பவர்களிடம் கூட அளவாக பேசுங்க. இதுவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு உதவும். மிதுனம் ராசியில பிறந்த நீங்க யார், உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து பத்ரகாளி எழுதிய விதியின்படி எப்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கவங்களே நம்மளை புரிந்து கொள்ளவில்லையே அப்படின்ட்டு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இருந்தாலும் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய பாதையில் சரியாக பயணிங்க. வெற்றி உங்கள் பக்கம்தான். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் பத்ரகாளியின் விதியின்படி என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக செல்வ செழிப்பாக அமைத்துக் கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.